இந்த ஹனு கிராமத்துக்கு போகிற வழியில் ஒரு வீடு பார்த்தேங்க. மலையோட மலை தான், அந்த மலையிலேயே வீடு கட்டி வச்சுருக்காங்க. எப்படிங்கிறது நீங்களும் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த பாறையோட சரிவில் ஒரு சைடு செவரே வந்து பாறை தான். பார்த்தா அப்படியே உங்களுக்கு பாலைவனம் மாதிரி தெரியுது இல்லைங்க. கையெல்லாம் அப்படியே உணர்ச்சி இல்லை, அந்த மாதிரி இருக்குது. குளிர். இந்த பாலத்தில் போகும்போது அப்படியே தட நாடுது, ஒரு மாதிரி உடஞ்சி விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மைக்குள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வெளியில் இருக்கிற சவுண்டு கேட்காது. नमस्ते नमस्ते, क्या हाल है? क्या तमिलनाडु टू வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா படத்தில் ஒரு சீனில் வரும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. பாருங்க அண்டர் கிரவுண்ட் கதவு. இவங்கள குமிஞ்சு தான் போகணும். இங்கே பாருங்க எல்லாம் சும்மா தான் வச்சுருக்கேன். எதுங்களா எல்லாமே சும்மா தான் இருக்கு. கல் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. கல் வந்து ஒன்றுக்கு ஒன்றும் அடுக்கி தான் வச்சுருக்காங்க. கலவை எதுவுமே இல்லை. இதான் வீடு. எப்படி தைரியமாக வாழ்கிறாங்க. ஒரு குளிச்சு வச்சுருக்கேன். அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிரும் போல் இருக்கேன். நீங்கள் பாருங்கள், கீழேருந்து மேலே வரைக்கும் அதே தான். இது என்ன கலவைங்கிறீங்க? இது அதுலேயே மாடி தெரியுங்களா? வணக்கம். இந்த வீடியோவில் ஹிமாலயாஸ் மவுண்டன் ரேஞ்சில் லடாக் பகுதியில் இருக்கிற ஹனு அப்படிங்கிற ஆரியன் வில்லேஜை பற்றி பார்க்கலாங்க. ஆரியன்ஸ்னா யாரு, அவங்க எப்படி இந்தியா வந்தாங்க, ஆரிய குடும்பத்தில் இருக்கிற ஆண்கள் அழகாக இருக்கிறதுனால ஐரோப்பாவில் இருக்கும் பெண்கள் மறைமுகமாக இந்தியா வந்து அவங்கள சந்திச்சுட்டு போகிறத பற்றியும், இந்த ஆரிய வம்சத்தில் இருக்கிற புரோக்பா பழங்குடியின மக்களை பற்றியும், பிரெக்னன்சி டூரிசம் அப்படிங்கிற தலைப்பில் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. இவங்களை பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் அந்த வீடியோவில் இருக்குங்க. வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அதோட தொடர்ச்சி தாங்க இந்த பதிவு. லடாக்ல ஆரியர்கள் பரவலாக வாழ்ந்துட்டு வந்தாலும் 3 கிராமத்தை மட்டும் த லாஸ்ட் ஆரியன் வில்லேஜ்னு சொல்லுவாங்க. அதுல ஒரு கிராமத்தை தாங்க நம்ம இப்ப பார்க்க போறோம். இந்த கிராமத்துக்கு போற வழி அழகாவும் அதே சமயம் ஆபத்தாகவும் இருக்குங்க. லடாக் அப்படின்னா பொதுவா மலைகளோட அழகு தாங்க. இந்த மலைகளோட அழகை யூடியூப்ல நிறைய வீடியோஸ்ல பார்க்கலாம். அது எல்லாமே சிறந்த சுற்றுலா தலமா இருக்குங்க. இப்ப நீங்க வீடியோல பார்க்க போறது அந்த கிராம மக்கள் மட்டும் பயன்படுத்துற வழிங்க. ஒரு புதுமையான மலைத்தொடரை இந்த வீடியோல நீங்க பார்க்கலாம். இப்பதான் முதல் தடவை நம்ம வீடியோவை பாக்குறீங்கன்னா நம்ம சேனல்ல போட்டிருக்கிற மற்ற வீடியோஸ் எல்லாம் பாருங்க. உங்களுக்கு நம்ம கண்டென்ட் பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷன் ஆல்ல போட்டுக்குங்க. வீடியோக்குள்ள போலாம் வாங்க. இங்க ஜென்ஸ் எல்லாம் தலையில ஒரு கேப் போட்டிருக்காங்க. அந்த கேப்ல வந்து ஃப்ளவர்ஸை வந்து அலங்கரிச்சு வச்சிருக்காங்க. அது போக லிப்ஸ்டிக்கு பாசி என்னமோ போட்டு ஒரு டிஃப்ரெண்டா இருக்காங்க. நாங்கள் இப்போ தங்கியிருந்த கெஸ்ட் ஹவுஸ் கீழே அப்படிதான் இருந்தாங்க. இது வந்து 10,133 அடி ஆல்டிடியூடு. இங்கே முழுக்க இந்த புத்த மதத்தை சார்ந்தவங்க தான் வாழ்வாங்க போல இருக்குங்க. எல்லா பக்கம் அந்த புத்திஸ்ட் மொனாஸ்டின்னு சொல்கிறோமா அந்த மாதிரி இருக்கு. பார்த்தா அப்படியே உங்களுக்கு பாலைவனம் மாதிரி தெரியுது இல்லைங்க. கையெல்லாம் அப்படியே உணர்ச்சி இல்லை, அந்த மாதிரி இருக்கு. குளிர். 4 டிகிரி நைட்டு. ஆர்மிக்கு ஒரு மிலிட்ரி கேம்புங்க இங்கே போட்டிருக்கு பாருங்க. ஹனு ஆரியன் வில்லேஜ் வழி. ஹனு அப்படின்னு கேட்டால் அவர் எந்த வழியாக போங்க அப்படிங்கிறாரு. அண்ணா தமிழா அப்படின்னு கேட்டேன். இல்லை கேரளா அப்படின்னாரு. நல்லா பேசினாரு. ஏதோ பாறையில் ஏதோ போட்டு வச்சு.
எல்லாம் ஆர்மி ட்ரைனிங். இங்கே போட்டிருக்கு ஹனு. எல்லாம் மிலிட்ரி ஏரியா. மிலிட்ரி ஏரியாக்குள்ளே தான் வந்து இந்த வழி வருதுங்க. எல்லாம் வேற்று கிரக மாதிரி இருக்குதுங்க பார்க்குறக்கு. ஹைட் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் ஏறிட்டே இருக்கு மேலே. பாருங்க பள்ளத்தாக்கு வருங்க. ஹனு இந்த வில்லேஜ் பேருங்க. நம்ம பார்த்துட்டு ரிட்டன் கீழே வந்து வேறு ஏரியாவுக்கு போவோம். அதெல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸில் நான் வந்து அப்லோட் பண்ணுறேங்க. The harder the conflict, the more glorious. ஒரே ஒரு பயந்தாங்க, நிலச்சரிவு, பாறைகள் வந்து உருண்டுரும் அப்பப்போ. அதுதான் வந்து சொல்லி அனுப்புவாங்க, பார்த்து போங்க, லெஃப்ட் ஏறிப்போங்க, ரைட் ஏறிப்போங்க அப்படின்னு. இங்கே பாருங்க, இதெல்லாம் வெடி போட்டு சும்மா தான் இருக்குது, அப்படியே அந்த மாதிரி தான் இருக்குது. நேரம் சரியில்லைன்னா என்ன வேணால் நடக்குன்னு சொல்லுவாங்க இல்லைங்க, அந்த மாதிரி தாங்க. மற்றபடிக்கு இங்கே வந்து இந்த திருட்டு பயம் அந்த மாதிரிலாம் எதுவும் இல்லைங்க. எல்லாருமே நல்லா பேசுகிறாங்க, நல்லா பழகுறாங்க. லாங்குவேஜ் தெரிந்தால் நல்லா பேசிக்கலாம் அவங்ககிட்ட. காசு மட்டும் கொஞ்சம் எல்லாம் அதிகம் இங்கே, அவ்வளோதாங்க, வேறு ஒன்றும் இல்லை. இங்கே ஒரு டனல். இப்போ போயிட்டுருக்கிற இடமெல்லாம் லடாக் அப்படின்னு சொன்னோம்னா பொதுவாக இருக்கிற வழியோ இல்லை அந்த மாதிரி இடமோ கிடையாதுங்க. பாருங்க, டென்ட்டு போட்டு தங்கியிருக்காங்க. டென்ட்டு வீடுன்னு அப்படி இருக்கு. பாய், மக்களே வீடு பாருங்க, கல்லை அடுக்கி வச்சு, அவ்வளோதான், கல் அடுக்கி தான் வச்சுருக்குறாங்க. தெரியுதுங்களா வீடு? இருக்காங்க உள்ள ஆளுங்க, துணியெல்லாம் கயிறில் வந்து உள்ளுக்குள்ளே ஜாமானெல்லாம் இருக்குது. இங்கே பாருங்க, அதனால் இதெல்லாமே வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான வழி தாங்க. பொதுவாக லடாக் அப்படின்னம்னா அந்த ஸ்ரீநகர் மணாலி ஹைவே, அப்புறம் மேலே அந்த சர்ஜு, அந்த என்னமோ பாஸ் நல்லா இருக்கு இல்லைங்க, அந்த ஸ்னோ மவுண்டன் பார்க்குறோம், அந்த இடம் தான் நிறையா இருக்கும். இங்கே வந்து யாரும் அதிகமாக வர்றதுக்கு வேலை இல்லை. ஏன்னா இந்த இடத்துல இதெல்லாம் தான் சுற்றுலா தலங்கள் கிடையாதுங்க. ரெண்டாவது இது வந்து ஒரு ஹைவேவும் இல்லை. இந்த வழியாக போனால் நம்ம வேற ஒரு ஹைவே கனெக்ட் பண்ணுற மாதிரி இது வந்து ஒரு கனெக்டிங்கான ஒரு வழியும் கிடையாதுங்க. இது வந்து இந்த வில்லேஜுக்கு போகிற வழி மட்டும்தான். நம்ம வந்து வில்லேஜை பார்க்க வந்திருக்கிறதுனால நம்ம இந்த வழியாக போகிறோங்க. டூரிஸ்ட்டாக வரவங்களுக்கு இந்த சைட்லலாம் வேலை கிடையாது, இந்த ரூட்லேயே வேலை கிடையாது. நம்ம வந்து ஒரு மெயின் ரோட்டில் வந்துங்க, அதுலேருந்து ஒரு சின்ன வழியில் பிரிஞ்சு போயிட்டுருக்கோம். பஸ்ஸு கிடையாது, ஒன்றுமே கிடையாதுங்க. ஒரு பஸ்ஸு பார்க்கலைங்க. நான் இங்கே வந்து பைக் எடுத்து இன்னும் 2 நாள் ஆச்சு. ஒரு டவுன் பஸ்ஸோ இல்லை ப்ரைவேட் அந்த மாதிரி எந்த பஸ்ஸே இல்லைங்க. ஹைவேஸில் மட்டும் பஸ் ஓடுதுங்க. அதாவது ஸ்ரீநகர் டு ஜம்மு டு லே அப்படி போகிற பஸ்ஸு ஹைவேல மட்டும் ஓடிட்டுருக்கு. அது டைமிங்கு தாங்க. ஸ்ரீநகர்லேருந்து லேக்கு வந்து ஒரே பஸ் தான். காலைல 7 மணிக்கு கிளம்பும், லேலேருந்து ஸ்ரீநகருக்கு மதியானம் 3 மணிக்கு கிளம்பும். பரவாயில்லைங்க, நம்ம ஊர் மாதிரி இல்லாமல் இங்கெல்லாம் நம்ம கொஞ்சம் சுதந்திரமாகவே நம்ம வந்து சுற்றிட்டு இருக்கோம்.
நம்ம ஊரில் பயந்து இந்த இடம் வந்து ரெஸ்ட்ரிக்டட் ஏரியாவா இல்லையான்னு தெரியாமல் போகலாமா வேண்டாமான்னு 10 பேர்த்துக்கிட்ட கேட்கணும். இங்கே வந்து நம்ம மிலிட்ரியில் இருக்கிறவங்ககிட்டயே நமக்கு வந்து வழி கேட்டு அவங்களே ஐடியா சொல்கிறாங்க. இப்படி போங்க, இந்த சைடில் போயிடுங்க, அந்த வில்லேஜ் நல்லா இருக்குங்க, இங்கே போய் கவர் பண்ணுங்கன்னு மிலிட்ரிக்காரங்களே சொல்லி அவங்களே வந்து வழி காமிச்சு அனுப்பி விடுறாங்க. இது எல்லாமே வந்து ரெஸ்ட்ரிக்டட் பகுதின்னு சொல்ல முடியாதுங்க, எல்லாமே மிலிட்ரி கண்ட்ரோலில் தான் இருக்குது. அதனால் வந்து இந்த இடத்துக்கு வந்து மக்கள் போகக்கூடாது அப்படிங்கிற மாதிரி எங்கேயுமே வந்து தடைகள் இல்லை. எங்கே வேணால் போகலாம், எங்கே வேணால் வரலாங்க, எல்லாமே மிலிட்ரி கண்ட்ரோல் தான். இந்த ஹனு கிராமத்துக்கு போகிற வழியில் ஒரு வீடு பார்த்தேங்க. மலையோட மலை தான், அந்த மலையிலேயே வீடு கட்டி வச்சுருக்காங்க. எப்படிங்கிறது நீங்களும் பாருங்கள். பார்த்தீங்களா, அந்த பாறையோட சரிவில் ஒரு சைடு செவரே வந்து பாறை தான். இதெல்லாம் வீடுங்க, மக்கள் அங்கே இருக்கிறாங்க பாருங்கள். இடம் பாருங்க எப்படி இருக்குன்னு. இந்த சைடில் இருக்க வீடு எல்லாமே ஒரே ஸ்டைல் தாங்க. மண், அந்த மண்ணில் தான் எடுத்து செங்கல் மாதிரி செஞ்சு கட்டிக்கிறாங்க. எல்லாமே ஒரே மாதிரி தான். நீங்களே வீடியோஸ் எல்லாம் பார்த்துருப்பீங்க. இப்போ நம்ம இந்த ஹனு வில்லேஜ் தான் போயிட்டுருக்கோம். அங்கேயும் இதே மாதிரி தான் இருக்குன்னு நாங்கள் வீடு. வாங்க போய் பார்ப்போம். மக்களே, இதுதான் வந்து வில்லேஜோட என்ட்ரன்ஸுங்க. ஹனு யோக்மா அந்த வில்லேஜோட என்ட்ரன்ஸ் இதுதான். இவ்வளோ நேரம் இப்போ வந்து வீடியோவில் பாலைவனம் மாதிரி பார்த்துருந்தீங்களா? இந்த இடம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் செழிப்பாக இருக்குங்க. செழிப்பானா அங்கங்கே புல் செடி இந்த மாதிரிலாம் வச்சு கொஞ்சம் பச்சையாக இருக்குன்னு வச்சுங்களேன் பார்க்குறக்கு. அப்படியே வில்லேஜுக்குள்ளே போகிற பாருங்கள். போகலாமான்னு தெரியல. இது என்ன போகிற வழி தானே? மக்கள் வேலை செஞ்சுக்கிறாங்க. வில்லேஜ் வந்து ஸ்டார்ட் ஆயிடுச்சு. சூப்பராக இருக்கும், ஒரு அழகான ஒரு லொக்கேஷனு. அப்படியே பார்க்கலாம். மக்களே, இன்னொரு பாலம் வேறு இருக்குங்க. இந்த பாலத்தில் போகும்போது அப்படியே தட நாடுது, ஒரு மாதிரி உடஞ்சி விழுந்துருமோ அப்படிங்கிற மாதிரி இருக்குது. மைக்குள்ளே கனெக்ட் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வெளியில் இருக்கிற சவுண்டு கேட்காது. இப்போ தாங்க புல்லே பார்க்குறேன் காலையிலேருந்து. பாருங்க, புல்லுங்கிறத விட செடியே இப்போ தான் பார்க்குறேன். அங்கே பாருங்க. ஓ, தண்ணியில் குளிச்சுட்டு இருக்கிறாங்க வர்றா தருணே. அங்கே வாரு குளிச்சுட்டு இருக்கிறாரு வர அவரு. மக்களே, இது வந்து ஒரு ஃப்ரிட்ஜ் வாட்டர் மாதிரிங்க. குளிச்சுட்டு இருக்கிறாங்க. வீடு ஒரு வேலி போட்டுருக்காங்க. அப்படியா? ஓ, அப்படிதான் வரணும் போல இருக்கு. அப்படிதான் வரணும். இந்த சைடு மக்களே வீடு பாருங்க. அப்படியே எல்லாம் ஒரே டைப் தான் வீடு. பாருங்க, இதில் போனோம்னா குடியிருப்பு. வீடுகள்லாம் பாருங்க எப்படி இருக்கு. அங்கே ஒரு வீடு பாரு எப்படி இருக்குன்னு. உள்ள போய் நேரத்தை பார்த்துட்டு வரலாம். ப்ரோ, அதில் வேலை செய்கிற ஒரு அண்ணன் வந்து இருந்தாருங்க. எனக்கு சில டீட்டெயில்ஸ் எல்லாம் சொல்கிறீங்களான்னு கேட்டேன். சொல்கிறேங்க, ஆனால் வந்து ரெக்கார்ட் பண்ண வேண்டாங்க அப்படின்ட்டாரு. நான் வந்து மிலிட்ரியில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ரெக்கார்ட் பண்ண வேண்டாரு. கொஞ்சம் ஓரளவுக்கு இங்கிலீஷ் பேசினாருங்க. என்ன சொல்கிறாருன்னா, வீட், பார்லி, பீன்ஸு, டொமேட்டோ இங்கே வந்து மெயினுங்களாமா. சரிங்களா? டிசம்பர் ஸ்டார்டிங்கில் ஸ்னோஃபால் ஆயிருமாமா. அக்ரிகல்ச்சர் மெயினாக இவங்களோட பிரதானமான தொழில் வந்து விவசாயம். வீடு வந்து பார்த்திங்கன்னா அங்கே இருக்குது, மியூசியம் வந்து அங்கே இருக்குது. வாங்க, இங்கே கொஞ்சம் வீடு இருக்குது, இதையும் நம்ம பார்த்துட்டு வருவோம். இடம் பாருங்கள் எப்படி இருக்கு லொக்கேஷன்.
नमस्ते जी। नमस्ते नमस्ते। क्या हाल है? क्या तमिलनाडु टूर टूर हैं? थोड़ा सा आगे जाइए। कितना कितना उसे वो थोड़ा सा भी है। थोड़ा सा போயிட்டு हैं ठीक है ओके बाय बाय बाय। அவர்கிட்ட பாய் உள்ளே எப்படி வருதுன்னு கேட்குறேன், சேவிங் பண்ணிட்டு இருந்தாரு இப்படிங்கிறாரு. வர 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 தண்ணி போகிற சவுண்டு உங்களுக்கு கேட்கும்னு நினைக்கிறேன். பக்கத்தில் ஒரு ஆறு இருக்குது. यहाँ से 200 किलोमीटर पड़ेगा। ओ 200 200 ओ पाकिस्तान 200 किलोमीटर ठीक है ठीक है ठीक है ठीक है इधर लद्दाख 150 किलोमीटर ले 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 ठीक है போகக்கூடாதுடா. அது இங்கே தானே இருக்கிற மேலே இங்கேருந்து 200 கிலோமீட்டர் தான். கார்கில் பக்கமாக இருக்குல்ல, அது 200 கிலோமீட்டர். கார்கில் नहीं संजक संजक हाँ जैसे कारगिल 150 किलोमीटर पड़ेगा। 100 किलोमीटर है 150 हाँ 100 किलोमीटर 100 किलोमीटर. आर्यन वैली कितना दूर? ஆரியன் வில்லேஜ் மக்களே. இங்கே 2 வீடு தாங்க. என்னென்ன போட்டிருக்காங்க भैया वाट सब्जी की खेती। सब्जी वेजिटेबल्स हाँ खाने वाला सब्जी। हाँ खाना वाला सब्जी. क्या वेजिटेबल इधर है? क्या वेजिटेबल? टोमेटो बीन्स वेरा करेला बैगन। हाँ करेला करेला बैगन हाँ बस यही सब होता है। हाँ और सलगम। सलगम करेला बैगन सलगम हाँ पूरा सब्जी आइटम गाजर हाँ मूली हाँ सब होता है। சரி ஓகே தேங்க்யூ बाय। மக்களே இங்கே பாருங்க, இவங்க வெஜிடபிள்ஸ் வந்து இவங்க போட்டிருக்காங்க. அவங்க அந்த லோக்கல் லடாக்கி பாஷையில் சொல்லுவாங்க, அது நமக்கு புரியாதுங்க. உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சால் கமெண்ட்டில் சொல்லுங்கள் அவர் சொன்னது. இது பாருங்க எல்லாம் இருக்குது, கொடியும் இருக்குது, என்னென்னமோ போட்டிருக்காங்க. ஆனால் எல்லாமே சாப்பிட்ற இந்த சப்ஜி. இங்கே வந்து 2 வீடு தாங்க. ஆடெல்லாம் பாருங்க. உங்களை அவ்வளோதாங்க வந்து நம்ம தெரிஞ்சுக்க முடியுங்க. ஏன்னா உங்களுக்கு இந்த கிராமம் வந்து எப்படி இருக்குன்னு அப்படி நான் வந்து மேலோட்டமாக காட்டிடுறேன், பார்த்துக்குங்க. மீதி தகவல்லாம் நானே உங்களுக்கு வந்து சொல்லிடுறேன். கிராமம் மட்டும் அப்படியே நீங்கள் பார்த்துட்டு வாங்க. இந்த கிராமத்துக்குள்ளே முழுமையாக என்ட்ரு ஆகிறோம். கிராமத்துக்குள்ள அப்படியே போகிறோம், பார்த்துக்குங்க. எல்லாமே புத்திஸ்ட் சம்மந்தப்பட்டது தாங்க. அனுயோக்மா கும்மா நிறைய வில்லேஜ் இருக்குங்க. உங்களுக்கு அப்படியே காட்டுறவாங்க. வீடெல்லாம் பார்த்தீங்கன்னா அந்த ரோஜா படத்தில் ஒரு சீனில் வரும் பாருங்க, அந்த மாதிரி இருக்கு. பசில் மாதிரி இருக்குல்லடா தருணு, பசில் மாதிரி இருக்குல்ல.
இவ குகை மாதிரி போகுது. குகை மாதிரியா? பாருங்க அண்டர் கிரவுண்டு கதவு. இவங்கள குமிஞ்சு தான் போகணும். கதவு கீழே இருக்கு தாழ்வா. வீட்டுக்கு போகிற வழின்னு நினைக்கிறேன். கல் போட்டு அப்படியே அமுங்குச்சுன்னா காலினா. போட்டு அமுங்குச்சுன்னா காலி. இங்கே பாருங்க எல்லாம் சும்மா தான் வச்சுருக்கேன் தெரியுங்களா? சும்மா இருக்கு கல்லெல்லாம். எல்லாமே சும்மா தான் இருக்கு. நீங்கள் எடுத்தீங்கன்னா நம்மளுக்கு கல் வந்து அடுக்கி வச்சுருக்காங்க. அப்படிதான் கல் வந்து ஒன்றுக்கு ஒன்றும் அடுக்கி தான் வச்சுருக்காங்க. கலவை எதுவுமே இல்லை. இதான் வீடு. வீடு என்ன வீடெல்லாம் எப்படி இருக்கு? வீடு இது வீடு தானே? வீடு தான். அப்பா எல்லாம் வித்தியாசமாக இருக்கு. இங்கேயோ வீடு பார்த்துனா ஆரியன் வில்லேஜ். ஓஹோ இங்கே வீடு இருக்கு. வழி எப்படின்னா தெரியல. அதான் இப்போ எப்படி உங்க அதாவது அதனால் வீடு இடிஞ்சிருச்சு பாருங்க. ஒரு உதாரணத்தை சொல்கிறேன் பாருங்க. தலிக்கும் ஏறுங்க. பாறை வந்து சரிவாக இருக்குங்களா? இப்படி இருக்குது. இதுலேயே குடஞ்சி இதுலேயே வீடு கட்டிட்டாங்க. பாறையை உடச்சி அந்த வீட்டில் அப்படி தான் இருக்குது. பாறையோட சேர்ந்து பசங்க பண்ணிடுறானுங்க. பார்த்தீங்களா இந்தியாவில் இந்த மாதிரிலாம் இடம் இருக்குது. இதில் வந்து பால்கனி மேலே பாரு, மாடி பாரு எப்படி கட்டியிருக்காங்க பாருடா. அதாவது கல் வச்சு அடுக்கிட்டு இதில் கூட கொஞ்சம் என்னமோ மண் போட்டிருக்காங்க நடுவில். மேலே கட்டை போட்டு வீடு. பரவாயில்ல எப்படி தைரியமாக வாழ்கிறாங்க. ஒரு குளிச்சு வச்சுக்க அப்படியே சீட்டு கட்டு மாதிரி சரிஞ்சிரும் போல இருக்கேன். நீங்கள் பாருங்கள் கீழிருந்து மேலே வரைக்கும் அதே தான். இது என்ன கலவைங்கிறீங்க இது? பாருங்க சும்மா ஒரு பேருக்கு தான் அந்த மண். அதுலேயே மாடி தெரியுங்களா? சரி அந்த பக்கம் கொஞ்சம் வீடு இருக்குது. அதையும் போய் உங்களுக்கு நான் காட்டுறேன். ஆள் யாருமே இல்லைங்க. யாராக இருந்தால் கூட ஏதோ ஒன்று ரெண்டு கேட்கலாம். கீழே இருக்காங்க. இந்த இடத்துல யாராவது இருந்தாங்கன்னா இந்த இடத்துல வச்சு கேட்கலான்னு பார்க்க ஆட்கள் யாரும் இல்லை. நம்ம கொஞ்சம் மேலே போய் பார்க்கலாங்க. இதே ஹனு கிராமத்தில் இங்கே கொஞ்சம் வீடு இருக்குது. எல்லாமே ஒரே டைப்பு தாங்க. பார்க்கல யாராவது இருக்கிறாங்களான்னு. ஆளுக்கு யாருமே இல்லைங்க. இங்கே லேடிஸ் எல்லாம் ட்ரெஸ்ஸு ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக போட்டிருக்காங்க. நிறைய பேர் கேமரா இருக்கிறதுனால வரமாட்டேங்கிறாங்க முன்னாடி. உங்களுக்கு அப்படியே நான் இந்த வீடுகளாம் அப்புறம் உங்களுக்கு ட்ராவலே காட்டுறேன். நான் சொன்ன மாதிரி பாறைங்களா, பாறைக்கு மேலே அப்படியே வீடு கட்டிக்கிட்டாங்க. அஸ்திவாரமே பாறை தான். இங்கே 22 வீடு இருக்குங்களாமா இந்த லைனில். அவ்வளோதாங்க. பாருங்க டாப்பில் இருக்குது பாருங்கள். இதான் வீடு. அதுதான் வீடு. நல்ல ஒரு ஆஃப் ரோடு. இதெல்லாம் அப்படியே பனியிலேருந்து உருக்கி வர தண்ணிங்க. சரிங்க உங்களுக்கு நான் ஃபோனில் ஜூம் பண்ணி காட்டுற மாதிரி இங்கேருந்து பார்த்துக்குங்க மக்களை. வீடுகளாக பார்த்துக்குங்க.
சரி மக்களே, இப்படி ஒரு கிராமம் இருக்குது, பார்த்துருப்பீங்க வீடியோவில். அதாவது இங்கிலீஷ் தெரிஞ்ச ஆட்கள் வந்து 1-2 தான் இருக்காங்க. அவங்களுக்கு வந்து மிலிட்ரியில் வேலை செய்கிறாங்க. ஃபேஸ் எல்லாம் காட்ட வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அவங்க சொன்ன இன்ஃபர்மேஷன் தான். விவசாயம் தான் முக்கியம் இங்கே. அது அந்தந்த இடத்துல மட்டும்தான் வளருதுங்க, மற்ற இடத்துலலாம் வளர மாட்டேங்குது. ஆர்கானிக் முறையில் தான் இது பண்ணிக்கிறாங்க. அவங்க தேவைகள் மட்டும்தான். அது போக இங்கே கொஞ்சம் கொஞ்சம் மார்க்கெட்டுக்கெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் அனுப்பிச்சுக்கிறாங்க. சின்ன சின்ன இடத்துல தான் பண்ணுறாங்க. மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு 5 சென்ட் அவ்வளோதான். அதில் தான் அவங்க வந்து பண்ணிக்கிறாங்க விவசாயம். நம்ம இந்த கிராமத்துலேருந்து அப்படியே நம்ம வெளியில் போகிறோங்க. லடாக்கி மொழி தான் இங்கே எல்லாம். இந்தியாவில் இப்படி பல கிராமங்கள் இருக்குங்க மக்களே. இந்த இடமெல்லாம் பார்த்திங்கன்னா ஹனுன்னு போடுங்க வரும். ஆனால் கூகுள் மேப்பில் வந்து உங்களுக்கு காட்டாது. இந்த இடம் பக்கத்தில் வந்து போட்டால் மட்டும்தான் தெரியும். கான்ட் சீம் ஃபைண்ட் அவே அப்படிங்கிற மாதிரி என்னமோ வருதுங்க கூகுள் மேப்பில். சரிங்க, இந்த கிராமத்தை விட்டு நம்ம வந்து அப்படியே வெளியில் போகிறோம். அடுத்து ஒரு சூப்பரான ஒரு கிராமத்தை வந்து பார்க்கலாம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.